ஒரு விமானி விமானத்தை ஓட்டிட்டு போகிறாரு. அப்போ திடீர்னு அந்த விமானத்தில் ஏதோ ஒன்று பழுதாயிடுது. அதற்கு மேலே அவரால் அதை ஓட்ட முடியல. அப்போது அந்த விமானம் இன்னும் சற்று நேரத்தில் சிதைஞ்சு போயிடும் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போது அதிலிருந்து தப்பிக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வான்குடை, அதாவது வான்குடைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராஷூட், உங்களுக்கு புரியறதுக்காக பேராஷூட் அப்படின்னே சொல்கிறேன். பேராஷூட்டை எடுத்துகிட்டு அவர் விரித்து விட்டு கீழே இறங்கி உயிர் தப்பிச்சிடுறாரு. அந்த விமானம் சிதறி போயிடுது. இப்போது இந்த நிகழ்வுக்கு அப்புறமா அவர் தன்னுடைய அலுவலகத்துக்கு வராரு. அப்போது அங்கே ஒருத்தர் அவர்கிட்ட சொல்கிறாரு, ஐயா நான் தான் உங்களுடைய பேராஷூட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த வான்குடையை உங்களுடைய பாதுகாப்புக்காக தினமும் உங்களுக்காக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேங்க ஐயா, நான் தான் அந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே ஒரு நிமிஷம் அவருக்கு மனசு நெகிழ்ந்து போச்சு. அதாவது தினமும் இந்த வேலையை அவர் பண்ணுறாரு, சலிக்காமல் பண்ணுறாரு, என்னோடய பாதுகாப்புக்காக பண்ணுறாரு. ஆனால் அதுதான் இன்றைக்கி என்னுடைய உயிரை காப்பாற்றிருக்கு. இப்போ இத்தனை நாட்களாக அவர் செய்தாலும் இன்றைக்கு அது எனக்கு பயன்பட்டது. அந்த ஒரு நாள் அதனுடைய பயன்பாடு என்னைக்கு அப்படின்றது எனக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த ஒரு நாள் என்ன அப்படின்றத பற்றி யோசனை இல்லாமல் தினமும் அவர் பொறுமையாக சலித்து கொள்ளாமல் எனக்காக அந்த பேராஷூட்டை தயார்படுத்தி எனக்கு கொடுத்துருக்காரு. அதற்காக நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனமார்ந்த நன்றிகளை அவருக்கு தெரிவிச்சுக்கிறாரு. ஆனால் இத்தனை நாள் இவரை நான் கவனிக்காமல் இருந்திருக்கேன், அவரை கொஞ்சம் கூட நான் மதிக்காமல் இருந்திருக்கேன், அவரை ஒரு பொருட்டாகவே நினைக்காமல் இருந்திருக்கேன். ஆனால் அவர் இவ்வளோ பெரிய உதவியை எனக்காக செஞ்சிட்டு இருந்திருக்காரு. இதை இன்றைக்கி தான் நான் உணர்கிறேன். அந்த பேராஷூட்டினுடைய பயன்பாடு அவசியம் தேவைப்படும் பொழுது அது என்னுடைய உயிரையே காப்பாற்றிருக்க அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த மனிதருக்கு நான் ரொம்ப நன்றி உணர்வோடு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது இதே மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நமக்காக, நம்மளுடைய பாதுகாப்புக்காக, நம்மளுடைய தேவைக்காக யாரோ ஒருவர் நமக்கு தினசரி ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதனுடைய முக்கியத்துவம் அவர்களுக்கும் தெரியாமல் இருக்கலாம், நமக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது ஒரு நாள் நம்முடைய உயிரை காப்பதற்கு முக்கிய ஒரு பொருளாக அமையும் பொழுது தான் அதனுடைய முக்கியத்துவமும் நமக்கு தெரியும், அதை செய்கிறவங்களுடைய முக்கியத்துவமும் நமக்கு தெரியும். அதனால் யார் ஒருவரையுமே அலட்சியப்படுத்தாதீங்க, எந்த ஒரு சின்ன செயலையுமே குறைவாக எடை போடாதீங்க. நமக்காக சிறிய வேலைகளை செய்பவர்களை கூட நன்றியுணர்வோடு பாராட்டுங்கள். அப்பொழுதுதான் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நன்றி. மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன்.